கோவை சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம். கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. கோவை மாநகர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் அனைத்து திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமை தாங்கினார். இதில் மதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ், உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஆர் மோகன்குமார், காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார், மாநில பொதுச் செயலாளர் கணபதி சிவகுமார், மாநகர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் சிபிஐ சார்பில் ஏஐடியூசி மாநில செயலாளர் ஆறுமுகம், மாநகர் மாவட்ட செயலாளர் சிவசாமி, சிபிஎம் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் பத்மநாபன், மாவட்ட செயற்குழு ராமமூர்த்தி, ஆதி தமிழர் பேரவை ரவிக்குமார், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஆறுசாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், எஸ்டிபிஐ மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணியை நிறுத்தக் கோரி வருகிற 11ஆம் தேதி கோவை சிவானந்த காலனியில் நடைபெறும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் திரளாக அனைவரும் பங்கேற்பது, அனைத்து கட்சி கொடிகளுடன் திரண்டு வருவது என முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் பேட்டியின் போது கூறுகையில், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது. பீகாரில் நடைபெற்றதை போன்று தமிழகத்திலும் நடைபெறாத வண்ணம் திமுக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கண்டித்து அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவித்தார். சார்பற்ற முற்கோப்பு கூட்டணி ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் அனைத்து கட்சி சார்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு செய்துள்ளோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக நமது மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் அண்ணன் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களும் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் அண்ணன் திரு ER ஈஸ்வரன் அவர்களும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அவைத்தலைவர் அண்ணன் திரு அர்ஜுன்ராஜ் அவர்களும் மற்றும் சிபிஐ மாநில துணை செயலாளர் அண்ணன் திரு பெரியசாமி அவர்களும் மற்றும் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் தேசிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தியுள்ளோம். இந்த நேரத்தில் பெருந்திரளாக மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த ஒரு மாத காலத்தில் இந்த SIR என்ற பணியை செய்து மக்களை பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க. பல அரசு துறைகள் பணிகள் இதனால் முடங்கி பணிகள் செய்ய முடியாமல் SIR பணிகள் அரசு அதிகாரிகள் மாற்றி இருக்குங்காட்டி பல வேலைகள் நிற்குது. இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த SIR பணியை செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டு எங்கள் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறோம்.